பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு எல்லாருமே யோசிக்கிறோம். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு லட்சத்துல ஒரு பேர் மட்டும்தான் யோசிச்சு செலவு செய்யறாங்க. நீங்க மாசம் 10,000 சம்பாதிச்சாலும் பணக்காரர் ஆகலாம், மாசம் 1 கோடி சம்பாதிச்சாலும் ஏழை ஆகலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு செய்யறீங்கன்றது பொறுத்து தான் நீங்க பணக்காரரா ஏழையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் முடிவு செய்யப்படுது. எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட்ல வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் ஸ்லோவா ஃபில் ஆனா கூட அது கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிரும். அதே பக்கெட் அங்கங்க ஓட்டையா இருக்கிறப்ப என்னதான் வாட்டர் ஸ்பீடா வந்தாலும் ஸ்லோவா வந்தாலும் அந்த பக்கெட் ஃபுல்லாவே ஆகாது. அது போலதான் நீங்க கம்மியா சம்பாதிச்சாலும் சரி, அதிகமா சம்பாதிச்சாலும் சரி, நீங்க செலவு பண்ற விதத்தை பொறுத்து தான் நீங்க பணக்காரரா ஏழையான்றது டிசைட் ஆக போகுது. நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எதுக்கு செலவு பண்ணலாம், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, அதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எப்பயுமே நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை தெராசுல எடை போட்டு செலவு பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பணக்காரரா ஆயிடலாம். உதாரணமா மாசம் உங்களுக்கு 50,000 சம்பளம் வருது அப்படின்னா, நீங்க மாசம் 4 நாள் லீவ் போக 26 நாள் வேலை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய். அப்ப 1 மணி நேரத்துக்கு உங்களோட சம்பளம் 250 ரூபாய். இப்ப நீங்க ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் ஒரு வாட்ச் வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ச் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். வாட்ச் 5,000 ரூபாய்க்கு வாங்கலாம், கம்மியாவும் வாங்கலாம். 5,000 ரூபாய்க்கு நீங்க அந்த வாட்சை தான் நீங்க வாங்கணும் அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கணும். அந்த 5,000 ரூபாயை கிட்டத்தட்ட நீங்க 20 மணி நேரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க அந்த 5,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். எப்பயுமே நீங்க டக்குன்னு எடுத்தோம் செலவு பண்ணோன்னு இருக்காம ஃபர்ஸ்ட் தெராசு மாதிரி எடை போட்டு பாருங்க. இந்த பொருளுக்கு நம்ம இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணலாமா வேணாமான்னு. சரி, செலவு பண்ணலான்னா பண்ணுங்க, இல்ல வேணானா பண்ணாதீங்க. இப்படி நீங்க ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மணியை மல்டிபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பட்ஜெட். நான் ஆல்ரெடி பட்ஜெட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், சேனல்ல போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னு. எப்பயுமே 1 ரூபாய்க்கு தான் நான் ஒரு பொருள் வாங்க போறேன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க அங்க போய் 1000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களோட பட்ஜெட் பிளான் அந்த மந்த் ஃபுல்லாவே சொதப்பல் ஆயிரும். நினைக்கலாம் ஒரு நாள் தானே சொதப்புதுன்னு. நீங்க அந்த 1 டே சொதப்புறது தான் அடுத்தடுத்து உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் டிசிப்ளினை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். வீட்டில் என்னென்ன க்ராசரிஸ் தேவைன்றதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு போன மாசம் ஒரு 20 கிலோ அரிசி வாங்கி போட்டிருக்கீங்க. இந்த மாசம் அது 5 கிலோ மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப போன மாசம் 15 கிலோ தான் உங்க வீட்டுக்கு செலவாயிருக்கு. நீங்க இந்த மாசத்துக்கு வெறும் 10 கிலோ அரிசி வாங்கினா போதும். இப்படி தேவையான பொருளை நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறப்ப பட்ஜெட் பிளானை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபேமிலியா நீங்க எப்பயுமே ஷாப்பிங் போகக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு இது லிஸ்ட் போட்டிருக்கீங்க, அதனால என்ன வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவே உங்க வீட்டில் உள்ளவங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றப்ப அந்த மந்த் பட்ஜெட்டை விட அது அதிகமா போயிடும். அதனால கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ். நான் மாசம் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு ஒரு 100 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மாதிரி நீங்க செலவு பண்றப்ப
ஃப்யூச்சரில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணுறீங்கன்றதை இப்போ வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னு பார்க்குறப்ப மந்த்லி வந்து 3000 rupees, இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய். ஒரு 40 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி வந்து அன்வான்டாக வந்து 100 ரூபாய் மாதிரி செலவு பண்ணுறப்ப 40 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 14,40,000 ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத விஷயமா தான் வந்து இருக்கும். எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அதே 40 வருஷத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அன்வான்டாக ரெகுலராக ஒரே விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதை இப்போவே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்யூச்சரை வந்து சேவ் பண்ண பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ரூல்ஸ் ஃபார் டெபிட். நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை எதுக்கெல்லாம் வந்து டெபிட் பண்ணலாம், எதுக்கு டெபிட் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. ஹெல்த், எஜுகேஷன், ஃபுட்டு, இது 3க்குமே வந்து கண்டிப்பாக வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் கஞ்சத்தனம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து பாதிக்கும். அதனால ஃப்யூச்சரில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை கட்டணும். எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்ண வந்து கஞ்சத்தனம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோட ஃப்யூச்சர் வந்து டவுன் ஆயிரும். எஜுகேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்பாதிப்பாங்க. அதனால நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை இன்னைக்கு செலவு பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ரூல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. டெபிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா பணக்காரங்க எப்பயுமே வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து நாளைக்கு இருக்கா, இந்த வாரத்துக்கு இருக்கா, மாதத்துக்கு இருக்கா, வருஷத்துக்கு இருக்கா, அடுத்த வருஷத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செலவு பண்ணுறனால தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல வந்து வெல்த்தியாக வந்து இருக்காங்க. புவராக இருக்கிறவங்க வந்து நாளைக்கான செலவை இன்னைக்கே வந்து செலவு பண்ணிடுறோம். ஒரு இஎம்ஐயில் வந்து காசை வந்து போடுறோம், கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறோம், கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு லோன் வாங்குறோம். இந்த மாதிரி அன்வான்டாக செலவு பண்ணுறனால தான் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்காங்க, பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க. ஸோ எதுக்கு அமௌண்ட்டை செலவு பண்ணணும், எதுக்கு அமௌண்ட்டை செலவு பண்ணக்கூடாதுன்றதுல நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ஒன் டே நீங்களும் பணக்காரராக வந்து ஆயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு லோன் வந்து போடுறீங்க. ஸோ ஒரு வீடு வாங்குறீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு வந்து லோன் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவீங்க. நீங்கள் கட்டின வீடை வந்து வாடகைக்கு விட்டீங்கன்னா மாதம் ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு ரெண்ட் வருதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். அதுவும் இல்லாமல் அந்த வீடை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து சேல் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட பல மடங்கு வந்து சேல் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ஒரு 10 lakh வந்து வாங்குறீங்க அப்படின்றப்ப அந்த காருக்குன்னு சொல்லி மாதம் 15,000 ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. பெட்ரோல், டீசல், மெயின்டெனன்ஸ் சொல்லி செலவு பண்ணுவோம். மந்த்லி 15,000 நம்மளுக்கு இதில் லாஸும் ஆகும். சேமஸ் ஃப்யூச்சரில் வந்து அந்த காரை வந்து நீங்கள் சேல் பண்ணுறப்ப நீங்கள் வாங்கின விலையை விட ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு தான் நீங்கள் வந்து ரீசேல் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட், கீப் ஆல் யுவர் டாக்குமெண்ட் ஹேண்ட்லி. ஏன் வந்து இதை வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஹேண்ட்லியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களோட பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற இன்சூரன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி பீரியட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட செலவு வந்து அதிகரிக்கும். அதுவே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்ட்லியாக வச்சுட்டு மந்த்லி பட்ஜெட் போடுறப்ப ஏதாவது வந்து ரெனியூவல் பண்ணணுமா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறப்ப அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து செலவு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி செலவை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸை வந்து ஹேண்ட்லியாக வந்து வச்சுக்க சொல்கிறோம். நம்ம கையில் காசு வரவும் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, நான் இது வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட பெருமை பேசுகிறத விட உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸில் வந்து வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து உடனே வந்து செலவு பண்ணாமல் அதை அகெயின் எப்படி வந்து மல்டிபிள் ஆக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யோசிக்கணும். அதனால அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வந்து வாழ வந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எமோஷ்னலாக எந்த ஒரு டிசிஷனே வந்து எடுக்காதீங்க. ஃபைனான்ஸில் எப்பயுமே வந்து ஒரு இது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நாளைக்கு இருக்குமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது, அதனால இன்னைக்கே வந்து அனுபவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம்.
அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எமோஷ்னலி நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிச் பிளேஸ்க்கே வந்து போக முடியாது. அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா பிரின்சிபிள்ஸுமே உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் கடன் வாங்கி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாசகம் உங்களுக்கு தான். கடன் உங்கள் நிதி ஆரோக்கியத்திற்கு கேடானது. நான் கடன் வாங்க மாட்டேன், சேவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிறு துளி பெருவெள்ளம். இந்த வாசகம் உங்களுக்கு தான். எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகணுன்றத யோசிங்க. எல்லாருமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். தேங்க்யூ.